ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப்தாதா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 20-11-21. मीठे बच्चे, सबको एक बाबा का ही परिचय दो, एक बाप से लेन देन रखो, बाबा को ही अपना सच्चा पोता मेल दो. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் ஒரு பாபாவினுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். ஒரு பாபாவிடம் கொடுக்கல் வாங்கல் வையுங்கள். ஒரு பாபாவிடம் தன்னுடைய உண்மையான கணக்கு வழக்குகளை கொடுங்கள். प्रश्न, बच्चों से अब तक भी अनेक प्रकार की भूलें होती रखती हैं, उसका कारण क्या है? கேள்வி, இப்பொழுது வரைக்கும் குழந்தைகள் மூலமாக அநேக விதமான தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன? இப்போ வரைக்கும் குழந்தைகள் மூலமா அநேக விதமான தவறுகள் நடக்குது. அதற்கான காரணம் என்ன? उत्तर, मुख्य कारण है योग में बहुत कच्चे हैं. बाबा की याद में रखते तो कभी कोई बुरा काम हो नहीं सकता. பாபா சொல்றாங்க, பதில், முக்கியமான காரணம் யோகத்தில் மிகவும் பலகீனமாக இருப்பது. பாபாவுடைய நினைவில் இருந்தோம் என்றால் எந்த ஒரு கெட்ட காரியங்களும் ஏற்படவே முடியாது. नाम रूप में फंसेंगे तो योग लग नहीं सकता. तुम पतित से पावन बनने की धुन में रहो, निरंतर शिव बाबा की याद में रहो. तुम्हारा आपस में जिस्मानी प्यार नहीं होना चाहिए. பாபா சொல்றார், பெயர் ரூபத்துல மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் யோகத்தில் ஈடுபடவே முடியாது. நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக வேண்டும் என்ற ஈடுபாட்டிலே இருங்க. நிரந்தரமாக ஸ்ரீ பாபா நினைவில் இருங்கள். பாபா சொல்றார், தங்களுக்குள் தேக ரீதியான உலகாய அன்பு இருக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் குழந்தைகள் மூலமா தவறு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன சொல்றார் பாபா? முக்கியமான காரணம் யோகத்தில் கச்சாவா இருக்கிறது, பலகீனமா இருப்பது. அதே போல பாபா நினைவுல இருந்தோம்னா நம் மூலமா எந்த மிஸ்டேக்கும் ஏற்படாது. மனிதர்களுடைய பெயர் ரூபத்துல மாட்டிக்கும் போதான் யோகத்தில் ஈடுபட முடியல. கீத் ஜலே ந கியோ பருவானே. பாடல், இந்த விட்டில் பூச்சிகள் ஏன் இன்னும் பலியாகவில்லை? இந்த விட்டில் பூச்சிகள் ஏன் இன்னும் பலியாகவில்லை, எரியவில்லை? ஓம் சாந்தி. ये भक्ति मार्ग के गीत गाए हुए हैं. आगिरिन ये सब बंद हो जाएंगे, इनकी दरकार नहीं. गायन भी है, 1 सेकंड में बाबा से वर्षा मिलता है. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தியில் பாடப்பட்டுள்ள பாடல். ஆனால் லாஸ்ட் நேரம் இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இந்த பாடல் இதற்கான அவசியம்லாம் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கிறது, 1 செகண்டில் பாபாட்டிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. तुम जानते हो बेहद के बाबा से जीवन मुक्ति का वर्षा मिलता है. जीवन मुक्ति अर्थात दुख दाम से मुक्त, भ्रष्टाचार पने से मुक्त. फिर क्या बनेंगे? உங்களுக்கு தெரியும், எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாட்டிருந்து நமக்கு ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா ஜீவன் முக்தினா அர்த்தம் சொல்றாங்க. ஜீவன் முக்தி என்றால் துக்க தாமத்திலிருந்து விடுபடுவது மற்றும் கீழான நிலையிலிருந்து விடுபடுவது. இப்போ துக்க தாமத்திலிருந்து முக்தி அடைஞ்சு பிரஷ்டாச்சாரிலிருந்து ஆத்மா கீழான நிலையிலிருந்து விடுபட்டு பிறகு என்னவாக ஆகுவோம்? இந்த விஷயம் நம்முடைய எய்ம் ஆப்ஜெக்ட். நம்ம என்னவாகுவோங்கிறதா நம்முடைய லட்சியம். उसके लिए एम ऑब्जेक्ट तो बहुत अच्छी समझाने की है. बाबा ने रात्रि को भी समझाया कि कोई भी आते हैं तो पहले परिचय दो, ऊंचते ऊंच भगवान का. பாபா சொல்றார், அப்போ இந்த எல்லா விஷயங்களும் விடுபட்டு நாம என்னவாக ஆகுவோங்கிறத, நம்முடைய லட்சியத்தை நாம நம்முடைய நோக்கத்தை நாம தெளிவாக புரிய வைக்கணும். பாபா இரவு பொழுதை பற்றி கூட புரிய வச்சிருக்கிறார். பாபா சொல்றாங்க, யார் வந்தாலும் சரி முதல்ல பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும்.
உயர்ந்திலும் உயர்ந்தவர் भगवान। पूछते हैं यहाँ का उद्देश्य क्या है? तो पहले पहले परिचय देना है बेहद का बाबा का। अब वो कहते हैं मुझे याद करो तो तुम पावन बनेंगे। கேட்குறாங்க உங்களுடைய நோக்கம் என்னன்னு। ஆகையினால முதல்ல நம்ம புரிய வைக்கணும், முதல் அறிமுகம் கொடுக்கணும், எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவினுடைய அறிமுகம்। இப்பொழுது அவர் சொல்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள்। गाते भी हैं पतित पावन आओ। तो बाबा को जरूर कोई अथॉरिटी होगी ना, कोई तो पाठ मिला हुआ होगा। பாடல் கூட பாடப்பட்டிருக்கிறது, ஹே பதீத்த பாவனனே வாங்க। இப்போ பாபா கூப்பிடுறோம், பதீத்த பாவனே வாங்கன்னு கூப்பிடுறோம்னா அப்ப அவருக்குன்னு கண்டிப்பா ஏதாவது அத்தாரிட்டி இருக்கும், அவருக்குன்னு ஏதாவது பாற்றும் இருக்கும் தானே। उनको कहते हैं ऊंचते ऊंच बाप, वो भारत में ही आते हैं। அவரைத்தான் சொல்லப்படுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, அவர் பாரதத்துக்கு தான் வரார்। भारत को ही आकर ऊंचते ऊंच बनाते हैं, வைகுண்ட की सौगात ले आते हैं। பாரதத்தில் வந்துதான் பாரதத்தை உயர்ந்திலும் உயர்ந்ததாக ஆக்குகிறார்। வைகுண்டம் என்ற ஸ்வர்க்கத்தை எடுத்து வந்திருக்கிறார் பாபா। மனித சிருஷ்டி में ऊंचते ऊंच हैं देवी देवताएं, सूर्यवंशी घराना। मनुष्य सृष्टि में ऊंचते ऊंच हैं देवी देवताएं, सूर्यवंशी घराना, जो सत्युग में राज्य करते थे। सत्युग स्थापन करने वाला ऊंचते ऊंचा भगवान ही है। மனித சிருஷ்டியில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் தேவி தேவதா ஆத்மாக்கள், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்தான் சத்தியுகத்துல ராஜ்யம் செய்தாங்க। சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை செய்யக்கூடியவர் உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் தான்। அந்த பகவானைத்தான் ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்றோம்। அந்த பகவானைத்தான் ஹெவன்லி காட் ஃபாதர், ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர்னு சொல்றோம்। वो बाबा है, उनके लिए कभी ऐसे नहीं कर सकते कि बाबा सर्वव्यापी हैं। அந்த ஸ்வர்க்கத்தினுடைய படைப்பாளர் ஹெவன்லி காட் ஃபாதர், உயர்ந்திலும் உயர்ந்த பகவான் நமக்கு அப்பா। அவரை நாம் ஒரு பொழுதும் சர்வவியாபி என்று சொல்ல முடியாது। सर्वव्यापी कहने से बाबा का वर्षा गुम हो जाता है। कितनी मीठी बातें हैं, बाबा माना वर्षा। சர்வவியாபின்னு சொன்னோன்னா அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்காது। எவ்வளவு இனிமையான விஷயங்கள், பாபா என்றாலே ஆஸ்தி தான்। जरूर अपने बच्चों को ही वर्षा देंगे, सभी बच्चों का बाबा एक ही है। அவர் ஆஸ்தி கொடுக்கக்கூடிய தந்தை என்றால் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கொடுப்பார்। அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தை ஒருத்தர் தான்। वो आकर सुख शांति का वर्षा देते हैं, राजयोग सिखलाते हैं। அவர் வந்து சுகம் சாந்தி என்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார்। बाकी तो सभी आत्माएं किताब किताब चुक्त कर वापस चले जाएंगे। अभी पुरानी दुनिया कदम होने वाले हैं, उसके लिए महाभारत लड़ाई है। பாபா சொல்றார், மற்ற அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு போயிடுவாங்க। இப்பொழுது பழைய உலகம் அழியக்கூடியதாக இருக்கின்றது, அதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தமும் இருக்கிறது। अनेक धर्म का विनाश, एक धर्म की स्थापना होनी है। बुद्धि भी कहती है जरूर कलयुग के बाद सतयुग आना चाहिए। புத்தி கூட சொல்கிறது, அதாவது கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வந்துதான் ஆக வேண்டும்। அநேக தர்மத்தினுடைய அழிவு, ஒரு தர்மத்தினுடைய ஸ்தாபனை ஏற்படும்। தேவி தேவதா ஆத்மாக்களினுடைய ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகக்கூடியது। गाया भी हुआ है, ब्रह्मा द्वारा स्थापन करते हैं, ऊंचते ऊंच पद प्राप्त कराते हैं। சொல்லப்பட்டிருக்கிறது, புகழ் பாடப்பட்டிருக்கிறது, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் மற்றும் உயர்ந்திலும் உயர்ந்த பதவியை பிராப்தியாக கொடுக்கின்றார்। பாபா कहते हैं बच्चे ये अंतिम जन्म पवित्र बनो। பாபா சொல்கின்றார், குழந்தைகளே இது கடைசி ஜென்மம், இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மையாக ஆகுங்கள், பவித்திரமாக ஆகுங்கள்। अब मृत्यु लोग मुर्दाबाद और अमर लोग जिंदाबाद होना है। तुम सब पार्वतियां हो
अमर कथा सुन रही हूँ. பாபா சொல்றார், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மரண லோகம் அழிந்து விட வேண்டும் மற்றும் அமரலோகம் ஸ்தாபனையாக வேண்டும். நீங்கள் அனைவருமே பார்வதிகள் அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். बच्चे और बच्चियां दोनों अमर बनेंगे ना. इसको अमर कथा कहो, तीसरे की कथा कहो. अक्षर करके माताएं ही कथा सुनती हैं. பாபா சொல்றார், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 2 பேர் அமரர் ஆகுவீங்க இல்லையா, இதைத்தான் அமர கதை என்று சொல்லப்படுகிறது. மற்றும் 3வது கண்ணை கொடுத்தவருடைய கதை என்றும் சொல்லப்படுகிறது. அதிலும் அதிகமாக மாதாஸ் தான் அந்த கதை கேட்குறாங்க. கியா அமர்புரிமே புருஷ் நை ஹோங்கே? பாபா கேட்குறார், என்ன அமரபுரியில் ஆண்கள் இருக்க மாட்டார்களா என்ன? दोनों ही होंगे. ये बाबा ही समझाते हैं कि भक्ति मार्ग के शास्त्र क्या कहते हैं और बाबा क्या कहते हैं. பாபா சொல்ற, அமரபுரியில் மாதாசும் இருப்பாங்க, பிரதர்ஸும் இருப்பாங்க. பாபா தான் இந்த விஷயத்தை புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு. ये भी कहते भक्ति का फल भगवान देने आते हैं. बरोबर सत्य में इन देवी देवताओं का ही विश्व पर राज्य था. इन्हों को फल किसने दिया? இது கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தியினுடைய பலன் பகவான் கொடுப்பதற்காக வருகின்றார் என்று. சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணன், அதாவது தேவி தேவதா ஆத்மாக்கள் தான் உலகத்தையே ராஜ்யம் செய்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பலனை கொடுத்தவர் யாரு? கோய்பி சாது சந்நியாசி ஆதித்தோ தேனை சக்தே. எந்த சாது சந்நியாசிகளும் விஸ்வ ராஜ்யத்தை பலனாக கொடுக்க முடியாது. ये भी जानते हो भक्ति भी सब एक जैसे नहीं करते. जो बहुत भक्ति करेगा उनको फल भी जरूर ऐसा ही मिलेगा. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு இதுவும் தெரியும், பக்தியை அனைவரும் ஒரே மாதிரி செய்வது கிடையாது. யார் நிறைய பக்தி பண்றாங்க அவங்களுக்கு பலனும் கூட அது போன்றுதான் கிடைக்கும். जो बूझे थे वही பூஜாரி बने फिर பூஜ்ய बनेंगे. பக்தி का फल तो मिलेगा ना. யார் பூஜைக்குரியவராக இருந்தார்கள் அவர்கள்தான் பூஜாரியாக ஆகிவிட்டார்கள், பிறகு மீண்டும் பூஜைக்குரியவராக ஆகுவார்கள். பக்தி கா ஃபல் தோ மிலேகானா, பக்திக்கான பலனும் கிடைக்கும் தானே. ஏ பாத்தே பி சப் சம்ஜானி ஹோத்தி ஹே, இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. पहले पहले तिरुमूर्ति पर समझाना, ऐसे नहीं पहले सीडी की चित्र पर ले जाओ, ये है डीटेल की बातें. பாபா சொல்றார், அதற்காக முதல்ல நாம திருமூர்த்தியினுடைய படத்தை வச்சு நம்ம புரிய வைக்கணும். நம்ம எடுத்த உடனே ஏணிப்படி சித்திரத்தை வச்சு புரிய வைக்க முடியாது. முதல்ல திருமூர்த்தி சித்திரம், அது நேரடியா ஏணிப்படி சித்திரங்களை புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஏணிப்படியில டீட்டெயிலான விஷயங்கள் இருக்கு. पहले पहले परिचय देना है बाबा का, वो है ऊंचते ऊंचा. முதல்ல அறிமுகம் கொடுக்கணும், பாபாவுடைய அறிமுகம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர்தான். फिर ब्रह्मा विष्णु शंकर का, फिर लक्ष्मी नारायण का. बाकी भक्ति के चित्र तो डेरों के डेर हैं. पहले पहले ये बोलो कि बेहद का बाबा है जिससे हम बेहद स्वर्ग का वर्षा लेते हैं. முதல்ல பாபா, உயர்ந்தலும் உயர்ந்தவர் சிவபாபா, அவருடைய அறிமுகம். அதற்கு பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கரர், அப்புறம் லக்ஷ்மி நாராயணன். பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல நிறைய படவிளக்க சித்திரங்கள் இருக்கு. அதனால முதல்ல எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும். அந்த எல்லைக்கப்பாற்பட்ட பாபா மூலமாகத்தான் ஸ்வர்க்கத்தினுடைய ஆஸ்தியை நாம் அடைகின்றோம் என்ற விஷயத்த சொல்லணும். ஊஞ்ச்தே ஊஞ்சா பகவான் வர்ஷாபி ஊஞ்ச்தே ஊஞ்சா தேத்தே ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆஸ்தி கூட உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக கொடுக்கின்றார். பாரத் में शिव जयंती भी मनाई जाती, जरूर हेवनली गॉड फादर ने आकर हेवन स्थापन किया होगा. பாரதத்தில் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. கண்டிப்பாக சொர்க்கத்தினுடைய படைப்பாளரால் தான் ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாக ஆகியிருக்கும். பாபா தான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு அது நரகமாக ஆகிவிடுகின்றது. राम को भी आना पड़ता है तो समय पर रावण को भी आना पड़ता है.
பாபா சொல்றார், ராமன் வரவேண்டியதாக இருக்கிறது என்றால் நேரத்தின்படி ராவணனும் வந்துதானே ஆகணும். ராம் வர்ஷா தேத்தே ஹே, ராவன் ஷ்ராப் தேத்தே ஹே. ராம் பாபா மூலமா ஆஸ்தி கிடைக்கின்றது, ராம் ஆஸ்தி கொடுக்கின்றார், ராவணன் ஸ்ராபத்தை கொடுக்கின்றார். ஞான் அர்த்தாத் दिन पूरा हो रात हो जाती, दिन में सिर्फ सूर्यवंशी चंद्रवंशी. ये बातें नशेल में समझाने की बहुत सहज है. ஞானம் என்றால் பகல் முழுமையடைகின்றது, இரவு ஏற்படுகின்றது. பகலில் சூரியவம்சிகள் சந்திரவம்சிகள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த விஷயங்கள் சுருக்கமாக நாம புரிய வைப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். पहले पहले ऊंचते ऊंच बाबा का परिचय दे पक्का कराना चाहिए. मूल बात ही ये है. सत्य में देवी देवता घराना था, सदो प्रधान थे, फिर सदो रजो तमो में आए. பாபா சொல்றாங்க, முதல்ல உயர்ந்தலும் உயர்ந்த பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து பக்கா பண்ணணும். அடிப்படையான விஷயம் இதான், பாபாவுடைய அறிமுகம். அதுவும் அவர் எப்பேற்பட்டவர்? எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா. சத்தியுகத்தில் தேவதா ஆத்மாக்களினுடைய வம்சம் இருந்தது. அப்பேற்பட்ட தேவதா ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு சதோ ரஜோ தமோல வந்தாச்சு. ஏன்னா இது சக்கரம். சக்கரம் என்றாலே சுழற்சி. एक ही चीज कायम नहीं रख सकती. तुम बच्चों की बुद्धि में यही याद रहे कि ऊंचते ऊंच बाबा को याद करना. பாபா சொல்றாங்க, இந்த சக்கரம் சுழற்சியானது, சுழன்று கொண்டே இருக்கக்கூடியது. இப்ப எந்த ஒரு பொருளுமே நிலையாக இருக்கவே முடியாது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். குழந்தைகளுடைய புத்தியில இந்த விஷயம் நினைவுல இருக்கணும். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை நினைக்கணும். இஸ் யாதுமே பகுத் கச்சே ஹே. ஆனா அவருடைய நினைவுல தான் குழந்தைங்க எப்படி இருக்காங்க? கச்சாவா இருக்காங்க, பலகீனமாக இருக்கிறாங்க. பாபா भी अपना अनुभव बताते हैं तो याद की घड़ी घड़ी भूल जाती हैं, क्योंकि इनको बहुत ख्यालात रखते हैं. तब तो कहा जाता है जिनके मत्ते मामला वो याद में कैसे रख सके. பாபா சொல்றாங்க, பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். நானும் கூட நினைவுல தான் அடிக்கடி மறந்து போயிடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கும். பாபாவுக்கு இவருக்கு நிறைய சிந்தனைகள், நிறைய குழந்தைங்களை பத்திய கவலைகள் இருக்கிறது. சொல்லுவாங்களாம், தலையில நிறைய விஷயம் இருந்ததுன்னா அப்ப நினைவு எப்படி இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. பாபா கா சாரா தின் ख्यालात चलता रखता है, कितनी बातें सामने आती हैं. பாபாவுக்கு முழு நாளும் ஏதாவது விஷயங்களுடைய சிந்தனைகள் இருந்துட்டே தான் இருக்கு. எவ்வளோ விஷயங்களை பாபா எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பாபாக்கு சுபஹ் உட்கர் बैठने में जास्ती मजा आता है, नशा भी रखता है. बस ये स्थापन होने के बाद हम विश्व का महाराजा बनूंगा फिर से. பாபாவுக்கு அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைக்க உட்கார்றதுல தான் ஜாஸ்தி மஜா வருது. மஜாவும் இருக்கு, நஷாவும் இருக்கிறது அதிகாலை யோகத்தில். பாபா நினைப்பாராம், பாபா அதிகாலை நஷாவும் இருக்கு, போதும் இந்த உலக ஸ்தாபனை ஆகிடுச்சுன்னா, புது உலக ஸ்தாபனை ஆன பிறகு நான் விஸ்வத்தினுடைய மகாராஜா ஆகிடுவேன், மீண்டும் விஸ்வத்தினுடைய மகாராஜா ஆகிடுவேங்கிற நஷா மஜா எல்லாமே பாபாக்கு இருக்கிறது. जैसे बाबा अपनो अनुभव बताते हैं कि पहले मुख्य बात है बाबा का परिचय देना. எப்படி பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கின்றார். முதலில் முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம் என்ன விஷயங்கிறார் பாபா இன்னைக்கு? எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுப்பது. பாபா எத்தனை முறை அந்த விஷயத்த சொல்லிட்டார் பாருங்க. அது எப்பேற்பட்ட பாபா? உயர்ந்திலும் உயர்ந்த பாபா, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா. அந்த விஷயம் எப்பேற்பட்ட விஷயம்? அடிப்படையான விஷயமா தான், முக்கியமான விஷயமா தான், முதல்ல புரிய வைக்க வேண்டிய விஷயமா தான் பாபாவுடைய அறிமுகம். और जो भी बातें कोई कहे बोले इससे कोई फायदा नहीं, हम तुमको परिचय देते हैं ऊंचते ऊंच बाबा का, वही ऊंचते ऊंचा वर्षा देते हैं विश्व का मालिक बनने का. மற்ற எந்த விஷயங்களை சொன்னாலும், யாராவது கேட்டாலும் கூட நீங்க சொல்லுங்க, இந்த விஷயங்களால எந்த பலனும் கிடையாது. நான் முதல்ல உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறோம்.
அவர்தான் உயர்ந்திலும் உயர்ந்த ஆஸ்தி கொடுக்கின்றார். அந்த ஆஸ்தியானது விஸ்வத்தின் எஜமானனாக ஆக்குவது. आर्य समाजी लोग देवताओं के चित्र को नहीं मानते. तुम्हारे पास चित्र देखते हैं तभी बिगड़ते हैं. जिसको वर्षा लेना होगा वो शांत से आकर सुनते रहेंगे. பாபா சொல்றாங்க, ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவங்க தேவதைகளினுடைய சித்திரங்களை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்தா பட விளக்க சித்திரங்கள், தேவதைகளுடைய சித்திரங்களை பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் ஏதாவது ஆர்கியூ பண்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. பாபா சொல்றார், யாருக்கு பாபாட்டந்து ஆஸ்தி எடுக்கணும்னு இருக்கோ அவங்க சாந்தியா வந்து ஞானத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. முக்கிய பாத் ஹி ஏக் ஹே, ஊஞ்ச் தே ஊஞ்ச் பகவான் கி. பாபா அடுத்து சொல்றார், முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன விஷயம்? உயர்ந்திலும் உயர்ந்த பகவானுடைய அறிமுகத்தை நாம கொடுக்கணும். ऊंचते ऊंच ब्रह्मा विष्णु शंकर को नहीं कहेंगे. ऊंचते ऊंच बाबा से ही वर्षा मिलता है. உயர்ந்திலும் உயர்ந்தவர்கள் என்று பிரம்மா விஷ்ணு சங்கரரை சொல்ல முடியாது. உயர்ந்திலும் உயர்ந்தவர் பாபா தான். அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா இன்னைக்கு 2 பக்கம் தான் வந்திருக்கு. எத்தனை முறை உயர்ந்திலும் உயர்ந்தவர், ஊஞ்ச்தே ஊஞ்ச் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. இப்போ பாபா உயர்ந்திலும் உயர்ந்தவர், அவர்கிட்ட தான் ஆஸ்தி கிடைக்கிறது. அவர் தான் பதீத்த பாவனன். ஏ பாத் பக்கி கர்லோ, இந்த விஷயத்த உறுதி பண்ணுங்க, பக்கா பண்ணுங்க. யார் வந்தாலும் பாபாவோட மெசேஜ் ஞானத்தை யாருக்காவது நம்ம கொடுக்கணுமா, முதல்ல எந்த விஷயத்த பக்கா பண்ண சொல்றார் பாபா? தந்தை யாருங்கிற விஷயத்த பக்கா பண்ணுங்க. காட் இஸ் ஒன், கடவுள் ஒருவர் தான். பாபா மானா வர்ஷா, भारत में आकर वर्षा देते हैं. ब्रह्मा द्वारा नई दुनिया की स्थापना, शंकर द्वारा विनाश. அப்பா என்றாலே ஆஸ்தி தான். பாரதத்தில் வந்துதான் பாபா ஆஸ்தியை கொடுக்கின்றார். பிரம்மா மூலமாக புது உலகத்தினுடைய ஸ்தாபனை, சங்கரர் மூலமாக விநாசம். इस महाभारत लड़ाई से ही स्वर्ग के गेट खुलते हैं, पतित से पावन बनते हैं. இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலமாகத்தான் ஸ்வர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகின்றோம். बेहद के बाप से ही भारत को वर्षा मिल रहा है. दूसरी कोई बात नहीं, यहाँ है एक बात. எல்லைக்கப்பாற்பட்ட பாபா கிட்ட இருந்து தான் பாரதத்திற்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவிடமிருந்து தான் பாரதத்திற்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. வேற எந்த விஷயமும் இங்கே கிடையாது. இங்கே ஒரு விஷயம்தான், அப்பா ஆஸ்தி. பாபா कहते हैं मुझे याद करो तो तुम्हारी घात निकले. ये एक बात जब समझे तब और कुछ समझाना. பாபா சொல்றார், என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போயிடுன்னு சொல்லுங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அதற்கு பிறகு மற்ற விஷயங்களை புரிய வைங்க. ஏ ஜோ இத்தனை சித்ரா ஹே, ஏ ஹே रेशगारी. हम कहते हैं ज्ञान अमृत पीकर पवित्र बनो, वो कहते हैं विष शाही. பாபா சொல்றாங்க, எவ்வளோ பட விளக்கங்கள் இருக்கு ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு. நாம சொல்றோம், பாபா நமக்கு சொல்லியிருக்கிறார், ஞான அமிர்தத்தை பருகி தூய்மையாக ஆகுங்கள். ஆனா உலகத்துல இருக்கவங்க சொல்றாங்க, விஷத்தை பருகுங்கள், எங்களுக்கு விஷம் வேணும்னு சொல்றாங்க. உஸ் பர் பி ये चित्र है, तब कहते हैं अमृत छोड़ विष काहे को खाए. அதை பற்றி கூட ஒரு படவிளக்க சித்திரங்கள் இருக்கிறது. அமிர்தத்தை விட்டுவிட்டு விஷத்தை அருந்தக்கூடியவர்கள் என்று படவிளக்கம் இருக்கிறது. ஏ रूहानी नॉलेज स्पिरिचुअल फादर ही देते हैं. இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தான் நமக்கு கொடுக்கின்றார். ஓ பாபா சர்வவியாபி கைசே ஹோகா, அப்பேற்பட்ட தந்தை சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும்? तुम बाप को सर्वव्यापी मानते हो तो बल मानो, हम आप नहीं मानेंगे. நீங்க சொல்லலாம், நீங்க அப்பாவை பாபாவை தந்தையை சர்வவியாபின்னு ஏத்துக்கிறீங்களா? சரி, ஏத்துக்குங்க. ஆனா நாங்க ஏத்துக்க மாட்டோம், தந்தை சர்வவியாபியாக இருக்கிறார்னு. நாங்க கூட முதல்ல உங்களை போல சர்வவியாபின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாபா சொல்லிட்டார், அது தவறு. बाप से वर्षा मिलता है, அப்பாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. अब भारत नरक है, उसको फिर हम स्वर्ग अर्थात पवित्र गृहस्थ आश्रम बनाते हैं.
பாரதம் இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. அந்த நரகத்தை தான் நாம் ஸ்வர்க்கமாக, அதாவது தூய்மையான இல்லற ஆசிரமத்தை உருவாக்குகின்றோம். आदि सनातन देवी देवताओं का पवित्र गृहस्थ आश्रम था. अभी है अपवित्र विशेष दुनिया. ஆதி சனாதன தேவி தேவதைகளினுடைய வாழ்க்கை முறை பவித்திரமான இல்லற ஆசிரமமாக இருந்தது. ஆனா இப்பொழுது அப்பவித்திரமான விஷமான உலகம் ஆயிடுச்சு. பாபா சொல்றார், என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க. ஊஞ்ச் தே ஊஞ்ச் शिव बाबा क्रिएटर है, उनसे वर्षा मिलता है. अभी कलयुग में है ढेर मनुष्य, सत्य में तो बहुत थोड़े मनुष्य हैं. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ் பாபா. அவர் தான் கிரியேட்டர், படைப்பாளர். அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. பாருங்க, இந்த கலியுகத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா சத்தியுகத்தில் குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. तो उस समय बाकी सब शांति धाम में है, तो जरूर आप लड़ाई लगेगी, तब तो मुक्ति में हो जाएंगे. அந்த நேரத்துல எல்லா ஆத்மாக்களும், மற்ற அனைத்து ஆத்மாக்கள், சத்தியுகத்துல ரொம்ப குறைவான பேர் தான் இருப்பாங்க. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்துல இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக யுத்தம் ஏற்படும். யுத்தம் ஏற்பட்டால்தான் முக்தி கிடைக்கும். ये सब बातें बच्चों की बुद्धि में रहनी चाहिए. बच्चों को सर्विस जरूर करनी है. இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளுடைய புத்தியில அவசியம் இருக்கணும். குழந்தைகள் அவசியம் சேவா பண்ணணும். सर्विस से ही ऊंच पद पाएंगे. ऐसे नहीं आपस में नहीं बनी तो शिव बाबा को भूल जाना या शिव बाबा की सर्विस करना छोड़ देना. பாபா சொல்றார், குழந்தைகள் கண்டிப்பாக சேவா பண்ணணும். சேவையின் மூலமாகத்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். அப்படி இல்லை, தங்களுக்குள்ள ஒத்து போல, அதனால சிவபாபா நான் மறந்து போயிட்டேன், இல்ல சேவா பண்றத விட்டுட்டேன். பாபா சொல்றாரு, சிவபாபாவுடைய சேவா அப்போ பதவி என்ன ஆயிடும், ரொம்ப கீழானதாக ஆகிவிடும். फिर ये सर्विस करने के बदले डिसर्विस कर देंगे. आपस में लून पानी होकर सर्विस को छोड़ देना, इन जैसा बुरा काम कोई नहीं. பாபா சொல்றார், அப்ப சேவைக்கு பதிலா நம் மூலமா சேவா நடக்கிறதுக்கு பதிலா டிசர்வீஸ் பண்ணிடுவோம். எப்போ தங்களுக்குள்ள ஒத்து போகாம சிவபாபா மறந்து போயிடுறது, இல்ல பாபா சேவை பண்றதை விட்டுறது அப்படின்னா பதவியும் குறைஞ்சு போயிடும், டிசர்வீஸும் நடந்துரும். தங்களுக்குள் ஒத்து போகாம உப்பு தண்ணி போல இருந்துட்டு சேவையை விடுறது என்பதை போல கெட்ட காரியம் வேற எதுவுமே கிடையாதுங்கிறார் பாபா. சேவையை விடுறது போல ஒரு கெட்ட காரியம் வேற எதுவும் கிடையாது. பாப்கோ யாद करो तो कमाई भी होगी. अब ज्ञान मिला है, होली बनो और बाप को याद करो. பாபாவை நினைவு செய்தோனா எவ்வளோ ஆத்மாக்கு வருமானம் இருக்கிறது. இப்பொழுது ஞானம் கிடைச்சிருக்கிறது. என்ன ஞானம் கொடுத்திருக்கார் பாபா? புனிதமாக ஆகுங்கள், ஹோலி ஆகுங்கள், பாபா நினைவு பண்ணுங்க. दुरिया कहा जाता है ज्ञान की रिमझिम को. ज्ञान और विज्ञान कहा जाता है. विज्ञान है योग, ज्ञान है सृष्टि चक्र का. பாபா சொல்றாங்க, துரியான் ஒரு பண்டிகை கொண்டாடுவான். துரியாங்கிற பண்டிகைங்கிறது ஞானத்தினுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஞானம் மற்றும் விஞ்ஞானம் சொல்லப்படுகிறது. விஞ்ஞானம் என்றாலே யோகா, ஞானம் என்றாலே சிருஷ்டி சக்கரத்தினுடைய விஷயம். होली दुरिया मनुष्य कुछ समझते नहीं. बाप को याद करना और ज्ञान सबको सुनाना. बाबा बार बार समझाते हैं कि ऊंचते ऊंच बाबा को सर्वव्यापी कह नहीं सकते. பாபா ஸ்ரா ஹோலி, துரியா இந்த மாதிரி பண்டிகைகள் மனிதர்கள் கொண்டாடினாலும் கூட அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. பாபா நினைவு பண்ணணும் மற்றும் ஞானத்தை அனைவருக்கும் கூற வேண்டும். பாபா திரும்ப திரும்ப புரிய வைக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை சர்வ வியாபி என்று சொல்ல முடியாது. नहीं तो खुद किसको याद करते हैं. बाबा कहते हैं निरंतर मुझे याद करो, परंतु रचयिता को नहीं जानते तो मिलेगा क्या. ना जाने कारण सर्वव्यापी कह देते हैं. பாபா சொல்றாங்க, சர்வவியாபின்னு சொன்னா நம்ம யாரை நினைக்கிறது? பாபா சொல்றார், நிரந்தரமாக என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க.
ஆனா படைப்பாளரையே தெரிஞ்சுக்கல அப்படின்னா வேற என்ன கிடைக்கும் நமக்கு? இது படைப்பாளர் யாருன்னு தெரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. तो ऊंचते ऊंचा सिद्ध कर समझाओ तो सर्वव्यापी की बातें बुद्धि से निकल जाएं. பாபா சொல்றாரு, அந்த அளவுக்கு நீங்க நிரூபணமா உறுதியோட புரிய வைக்கணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாரு, அவர் எப்பேற்பட்டவர்ங்கிற விஷயத்த அந்த அளவுக்கு உறுதிப்பட புரிய வைக்கணும். சர்வ வியாபிங்கிற விஷயம் அவங்க புத்தியை விட்டே போயிடணும். ஹம் சப் பிரதர்ஸ் हैं. बाबा हर 5000 वर्ष के बाद आकर वर्षा देते हैं. सत्य में देवी देवता होंगे, बाकी सब मुक्ति में जाएंगे. பாபா ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வந்து ஆஸ்தி கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருப்பாங்க, மற்ற அனைவருமே முக்தியில் இருப்பாங்க, பரந்தாமத்தில் இருப்பாங்க. அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். क्राइस्ट की प्रेयर करते हैं. बोलो क्राइस्ट तो सबका फादर नहीं है ना, सबका फादर तो निराकार, जिसको ही आत्मा पुकारती है, वो गॉड फादर क्राइस्ट उनका सन गाया हुआ है. கிரைஸ்ட் கூட எல்லாரும் ப்ரேயர் பண்றாங்க. ஆனா அவருக்கு சொல்லுங்க, கிரைஸ்ட் அனைவருக்கும் தந்தை இல்லை இல்லையா? அனைவருக்கும் தந்தை நிராகாரமானவர். அவரைத்தான் அனைத்து ஆத்மாக்களும் ஓ காட் ஃபாதர் என்று கூப்பிடுறாங்க. கிரைஸ்ட் சன் குழந்தை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சன் சே வர்ஷா கைசே மிலேகா, கிரைஸ்ட் தோ ரச்சனா ஹே. அவர் சன் குழந்தை, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? படைப்பு. கிரைஸ்ட் வந்து படைப்பே தவிர அவர் படைப்பாளர் கிடையாது. ஆனா இப்பேற்பட்ட விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களும் எழுதல. எந்த விஷயங்கள் எழுதலையா? கிரைஸ்ட நினைக்கிறனால ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆக முடியும் என்ற விஷயம் எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படல. एक गीता में ही है कि माँ में हम याद करो. गॉड फादर का शास्त्र है ही गीता. ஒரு கீதையில மட்டும்தான் இந்த விஷயம் இருக்கு. மாமேகம் யாது கரோ, மனதால் என் ஒருத்தரை நினைவு பண்ணுங்க. காட் ஃபாதர்னுடைய சாஸ்திரமே கீதை தான். ஆனா அதுல அப்பா பேருக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ஏ பூல் கருதி, பாபா சொல்றாங்க இது ஒரு தவறுதலான விஷயம் ஆயிடுச்சு. ஊஞ்சதே ஊஞ்சா பாபா है, वही सुख शांति का वर्षा देते हैं. शिव बाबा का चित्र सबको अपने पास रखना है. உயர்ந்தலும் உயர்ந்தவர் பாபா தான். அவர்கிட்ட இருந்து தான் சுகம் சாந்திக்கான ஆஸ்தி கிடைக்கின்றது. ஷிவ் பாபாவுடைய சித்திரம் அனைவரும் தன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பாபாவோட சித்திரம் எல்லார் கையிலும் இருக்கணும். शिव बाबा ये वर्षा देते हैं, फिर 84 जन्म में गवा देते हैं. सीढ़ी पर समझाना है, पतित पावन बाबा ही आकर पावन बनने की युक्ति बताते हैं. शिव बाबा நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். பிறகு நாம 84 ஜென்மங்கள் எடுத்து இழந்துடுறோம். ஏணிப்படி சித்திரத்தை வைத்து புரிய வைக்கணும். பதீத்த பாவனன் பாபா வந்துதான் தூய்மையாக ஆகுவதற்கான யுக்தியை கூறுகின்றார். ஓ कहते हैं கிருஷ்ண பகவான் வாஜ், தும் कहते हो शिव பகவான் வாஜ். அவங்க சொல்றாங்க கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம்னு, ஆனா நாம சொல்றோம் शिव भगवानुடைய மகாவாக்கியம். फर्स्ट फ्लोर में है ऊंच बाबा रखता है, फिर सेकेंड फ्लोर में सूक्ष्म मोदन, ये है थर्ड फ्लोर. முதல் மாடிங்கிறது உயர்ந்த பாபா வசிக்கக்கூடிய இடம் பரந்தாம். அடுத்து செகண்ட் ஃப்ளோர், இரண்டாவது மாடி சூக்ஷ்மோதன். இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த மனித லோகம் थर्ड फ्लोर. सृष्टि यहाँ है, पीछे सूक्ष्मोदन में जाते हैं. பாபா சொல்றார் இதான் சிருஷ்டி, இந்த உலகம்தான் படைப்புங்கிறது இந்த உலகத்துல தான் இருக்கு. அதற்கு பிறகுதான் நாம சூக்ஷ்மோதனம் போறோம். அங்க ட்ரிபியூனல் இருக்கிறது, தண்டனைகள் கிடைக்கும், அங்கே விசாரணைகள் நடக்கும். சஜாய் காக்கர் பாவன் பன் சலே ஜாத்தே ஹே ஊப்பர். தண்டனைகள்லாம் அனுபவித்து தூய்மையாக ஆகிட்டு தான் நாம மேல போறோம் இங்க பரந்தாமத்துக்கு. பாபா சப் பச்சோं को ले जाते हैं. अब है சங்கம். பாபா அனைத்து குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிடுறார். இப்பொழுது இருக்கக்கூடியது சங்கம யுகம். इसको 100 वर्ष देने चाहिए.
बच्चे पूछते हैं बाबा स्वर्ग में क्या क्या होगा। बाबा कहते हैं बच्चे वो आगे चलकर देखना। குழந்தைகள் கேக்குறாங்க பாபா ஸ்வர்க்கத்துல என்னென்ன இருக்கும், எப்படிலாம் இருக்கும்னு கேக்குறாங்களாம். பாபா சொல்றார் குழந்தைகளே அதை நீங்க போக போக பார்க்கலாம். पहले तुम बाप को जानो पतित से पावन बनने की धुन में रहो. முதல்ல நீங்க பாபாவை தெரிஞ்சுக்கங்க, பதித்தத்திலிருந்து நான் பாவனமாக ஆகணும், நான் ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகணுங்கிற ஈடுபாட்டோட இருங்க. स्वर्ग में जो होना होगा सो होता रहेगा. स्वर्गத்துல என்ன இருக்கணும்னு இருக்கோ அது ஏற்படதான் செய்யும். तुम पावन ऐसे बनो जो बाबा का पूरा वर्षा मिल जाए नई दुनिया का. பாபா சொல்றார் நீங்க தன்னை அந்த அளவுக்கு தூய்மையாக ஆக்கிக்குங்க, பாபாட்டந்து புது உலகத்திற்கான முழு ஆஸ்தி அடைஞ்சிடணும் என்ற அளவுக்கு தன்னை தூய்மையாக ஆக்கிக்குங்க. பாக்கி பீச் में क्या होता है ये भी आगे चलकर देखना. மற்றபடி அங்க என்ன நடக்கும்ங்கிறதெல்லாம் போக போக நீங்க தெரிஞ்சுக்கலாம். तो ये बातें सब याद रखनी चाहिए. பாபா சொல்ற இந்த எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல வச்சுக்கணும், நினைவுல வைத்து கொள்ள வேண்டும். ना याद रहने कारण समय पर समझते नहीं भूल जाते हैं. बच्चों को कर्म भी अच्छे करने हैं. பாபா சொல்றாங்க நினைவு இல்லாத காரணத்தினாலதான் நேரத்தின்படி புரிஞ்சுக்கிறதுல விஷயங்களை மறந்து போயிடுறாங்க. குழந்தைகள் நல்ல கர்மா செய்யணும். பாபா की याद में रहने से बुरा काम होगा ही नहीं. பாபா நினைவில் இருப்பதால் கெட்ட காரியங்கள் என்பது ஏற்படவே முடியாது. बहुत बुरे कर्म भी करते हैं, ऐसे थोड़े ही सिर्फ इसी ब्राह्मणी का अच्छा लगता है. वो ब्राह्मणी गई तो खुद भी खलास. பாபா சொல்றார் சில குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க கெட்ட கர்மா கூட செய்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த சிஸ்டர்னா நல்லா இருக்கு, இந்த பிராமணி இருந்தாங்கன்னா நல்லா ஞானம் சொல்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அந்த அவங்க போயிட்டாங்களா அப்ப தானும் இறந்து போயிடுறாங்க. பிராமணிக்கே காரன் மர் ஜாத்தே ஹே. சகோதரிகள் அவங்க நல்லா இருக்கு, அவங்க சொன்னா நல்லா இருக்கு, இவங்க சொன்னா நல்லா இருக்குன்னு அவங்க பின்னாடி போயிட்டு சிலர் இறந்து போயிடுறாங்க சங்கம் யுகத்துல. கோயா பாபா சே வருஷா லேனேசே மறை, அதாவது பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைவதிலிருந்து இறந்து போயிடுறாங்க. ஏ பி பத்கிஸ்மதி கஹி ஜாத்தி ஹே, இதை கூட துரதிர்ஷ்டம்னு சொல்லப்படுகிறது. कई बच्चे एक दो के नाम रूप में फंस मरते हैं. यहाँ तुम्हारा जिस्मानी प्यार नहीं होना चाहिए. निरंतर शिव बाबा को याद करना. சில குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெயர் ரூபத்துல மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. பாபா சொல்றார் குழந்தைகள் உங்களுக்கு இங்க உலகாய அன்பு, தேக ரீதியான அன்பு இருக்கக்கூடாது. நிரந்தரமாக சிவபாபா நினைவு பண்ணணும். कोई से भी लेना देना नहीं, बोलो हमको क्यों देते हैं. யாரிடமும் நாம கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. யாராவது கொடுக்குறாங்களா சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். துமாரா யுக் தோ சிவபாபா சேஹேனா, உங்களுடைய தொடர்பு சிவபாபா கிட்ட தானே இருக்கிறது இல்லையா. जो डायरेक्ट नहीं देते उनका शिव बाबा के पास जमा नहीं होता. யாரு சிவபாபாக்கு நேரடியாக கொடுக்கல அப்ப அவங்களுடைய சேமிப்பு சிவபாபாட்ட சேமிப்பு கணக்கு ஏற்படாது. தேகதாரிகள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யறோம்னா நம்முடைய கணக்கு சிவபாபா கிட்ட சேமிப்பு கணக்குல வராது. பிரம்மா द्वारा ஸ்தாபனா होती है तो उनके द्वारा सब कुछ करना है. பாபா என்ன பண்றார், சிவபாபா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார். அப்போ நாம கூட அவர் மூலமாகத்தான் அனைத்து காரியங்களையும் செய்யணும். बीच में कोई खा गया तो शिव बाबा के पास तो जमा नहीं हुआ. शिव बाबा को देना है तो थ्रू ब्रह्मा. பாபா சொல்றாங்க நடுவுல யாராவது சாப்பிட்டுறாங்கன்னா நாம கொடுத்ததனுடைய சேமிப்பு கணக்கு சிவபாபா கிட்ட இருக்காது. இப்ப சிவபாபாவுக்கு கொடுக்கிறது என்றால் பிரம்மா மூலமாக கொடுப்பது. இப்போ சாக்காரத்துல பிரம்மா பாபா கிடையாது, அப்ப நம்ம யார்கிட்ட கொடுக்கறது? யார்கிட்ட கொடுக்கணும்? நமக்கு நிமித்தமானவங்க இருக்காங்க, பெஹன்ஜி இருக்காங்க, பெரிய சகோதரிகள் சிஸ்டர் இருக்காங்க, இல்ல சென்டர்ல நிமித்தமானவங்க இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம பாபா சேவா பண்ணும் பொழுதுதான் சிவபாபாவுடைய கணக்குல நம்முடைய கணக்கு சேமிப்பு கணக்கா இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள யாருக்காவது
பர்சனலாக நம்ம கொடுக்குறோம் வைக்கிறோன்னா அது நம்முடைய சேமிப்பு கணக்கில் வராது தான் பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறாங்க. சிவபாபா கொடுப்பது என்றால் பிரம்மா, அதாவது நிமித்தமானவங்க மூலமாக நம்ம செய்கிறோம், சேவா பண்ணுறோம். सेंटर भी थ्रू ब्रह्मा की खोलो, आप ही सेंटर खोलते हैं तो वो तोड़ी ही सेंटर हुआ, बाप दादा दोनों इकट्ठे हैं. சென்டர் கூட பிரம்மா மூலமாக தரங்க. தானாகவே சென்டர் திறக்கிறது, தானாகவே தன்னுடைய விருப்பத்தின்படி சேவா ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது சேவா கிடையாது, சென்டர் கிடையாது. பாப் தாதா ரெண்டு பேருமே இணைந்து இருக்கின்றனர். இன்கே ஹாத் ஆயா கோயா शिव बाबा के हाथ आया. कितने सेंटर्स हैं जिनका कोई समाचार ही नहीं. இவருடைய கையில், இவருடையனா பிரம்மாவனுடைய கையில் இல்லை நிமித்தமானவங்க இப்போ இருக்கிறாங்க, அவங்களுடைய கையில் வருது அப்படின்னா சிவபாபாவனுடைய கையில் வந்ததுக்கு சமமானது. பாபா சொல்ல நிறைய சென்டர்ஸ் இருக்குது, அவங்கள பற்றி எந்த செய்தியும் பாபாவுக்கு வரலை. लिखना चाहिए शिव बाबा आपके सेंटर का ये पोता मेल है. நாம் சிவபாபாவுக்கு கணக்கு வழக்கு கொடுக்கணும். பாபா இது உங்களுடைய சென்டர், இதனுடைய கணக்கு வழக்கு இதான். सेठ के पास पोता मेल आना चाहिए ना. சேட்டு பெரிய ஓனர் இல்லையா பாபா, அவர்கிட்ட நம்ம கணக்கு வழக்குகள்லாம் கொடுக்கணும் இல்லையா. बहुतों का शिव बाबा के पास जमा नहीं होता, ये भी अक्ल नहीं बल ज्ञान बहुत है परंतु युक्ति नहीं आती. பஸ் हमने சென்டர் கோலா. பாபா சொல்ல நிறைய பேருடைய கணக்கு சிவபாபா கிட்ட சேமிப்பாகிறது கிடையாது. அதாவது பாபா என்ன சொல்றாங்க, தன்னுடைய விருப்பப்படி தானா ஏதாவது நிமித்தமானுடைய டைரக்ஷன் இல்லாமல் சேவா பண்ணுறது, கேட்காம பண்ணுறது, இல்லை தேகதாரிகளோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறது, இதெல்லாம் செய்யும்போது சிவபாபாவுடைய கணக்கில் சேமிப்பு வராது. பாபா சொல்ல இந்த புத்தி கூட குழந்தைங்கள்ட்ட இல்லை. ஞானம் நிறைய இருக்கு, ஆனா எப்படி நம்ம அந்த காரியத்தை சேவா பண்றது, எப்படி பாபாவுக்கு நாம கொடுக்கறது, எந்த மாதிரி நம்முடைய சேமிப்பை உருவாக்குறது, அந்த யுக்தி தெரிய மாட்டேங்கிறது. நான் செய்தேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நாம எதை செய்யறோம் அது பாபாவுடைய கணக்குல சேமிப்பாகிறதா என்பது நமக்கு தெரியணும் இல்லையா. तुमने जिसको दिया उसने सेंटर खोला, वो शिव बाबा ने तोड़ी ही खोला. वो सेंटर फिर जो से नहीं भरता. சிவபாபா கிட்ட சேமிப்பாகாத எந்த ஒரு பொருட்களாலையும் எந்த ஒரு சென்டராக இருந்தாலும் சரி இது நிறைய போகிறது கிடையாது. நம்ம பாபா என்ன சொல்ல வராங்க, நம்ம எதை செய்கிறோம் சிவபாபாட்ட சொல்லிட்டு செய்யணும், இல்லை நிமித்தமானவங்க மூலமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே பிரம்மா மூலமாக செய்கிறோம். பாபா சொல்ற சென்டர் சிவபாபா கிட்ட நம்ம கொடுக்கல, நம்ம கொடுத்து சிவபாபா கிட்ட போலேன்னா அந்த பொருள் எப்படி நிறையும். சென்டர் கோல்னா ஹோத்தோ சிவபாபா கே த்ரூ. இப்போ சென்டர் கூட நம்ம திறக்கணும், சேவா பண்ணணும் அப்படின்னா சிவபாபா மூலமாக நம்ம செய்யணும். சிவபாபா ஹம் ஏ தேத்தே ஹி இஸ்மே லகா தேனா. சிவபாபா நான் இதை கொடுக்குறேன் பாபா, இதை செய்தேன் பாபா, இதை இந்த காரியத்திற்காக பயன்படுத்துங்க அப்படின்னு பாபா கிட்ட நாம ஒப்படைக்கணும். பச்சே பூலே பஹுத் கர்த்தே ஹே. ஆனால் குழந்தைகள் நிறைய தவறு பண்ணுறாங்க. யோகுமே பஹுத் கச்சே ஹே. ஏன்னா யோகத்தில் மிகவும் பலகீனமாக இருக்கின்றார்கள். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. धारणेக்காக முக்கியமான சாரம். ज्ञान के साथ साथ अपना भविष्य बनाने की युक्ति भी सीखनी है. एक बाप से वर्षा लेना, किसी देहदारी के पीछे बदकिस्मत नहीं बनना. ஞானத்துடன் கூடவே தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான யுக்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். எந்த ஒரு தேகதாரிக்கு பின்னாலும் சென்று துரதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது. सेकेंड पॉइंट, आपस में किसी बात के कारण बाबा की सर्विस नहीं छोड़ना है. सवेरे सवेरे उठकर अपने आप से बातें करनी है, याद करने की मेहनत करनी है. தங்களுக்குள் ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணத்தினால் ஒத்து போகல அப்படின்னா பாபாவுடைய சேவை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுடக்கூடாது.
அதிகாலையிலும் அதிகாலை எழுந்து தனக்குத்தானே பேசுங்க. நினைப்பதற்கான உழைப்பு அவசியம் செய்ய வேண்டும். वरदान, अनुभव की विल पावर द्वारा माया की पावर का सामना करने वाले अनुभवी मूर्ति भव. वरदानम, அனுபவத்தினுடைய வில் பவர் மூலமாக, அனுபவத்தினுடைய மனோசக்தியின் மூலமாக மாயாவுனுடைய பவர், மாயாவுனுடைய சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். அனுபவத்தினுடைய, அனுபவங்கிறது வில் பவர், அந்த வில் பவர் மூலமாக மாயாவினுடைய பவரை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தியாக ஆகுங்கள். பாபா சொல்றாங்க, சப்சே பவர்ஃபுல் ஸ்டேஜ் ஹே அப்னா அனுபவ். எல்லாத்தையும் விட சக்திசாலியான ஸ்டேஜ் தன்னுடைய அனுபவம். अनुभवी आत्मा अपने अनुभव की विल पावर से माया की कोई भी पावर का, सभी बातों का, सर्व समस्याओं का सहजी सामना कर सकती हैं और सभी आत्माओं को संतुष्ट भी कर सकती हैं. பாபா சொல்றாங்க, அனுபவி ஆத்மாக்கள் தன்னுடைய அனுபவம் என்ற அனுபவத்தினுடைய மனோசக்தியின் மூலமாக மாயாவுடைய எந்த பவரா இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் சரி, அனைத்து விதமான பிரச்சனைகள் குழப்பங்களையும் சகஜமா எதிர்கொள்ள முடியும். எப்போ? அனுபவம் என்ற மனோசக்தியின் மூலமாக. அது மட்டும் இல்ல, அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்த முடியும். सामना करने की शक्ति से सर्व को संतुष्ट करने की शक्ति अनुभव के विल पावर से सहज प्राप्त होती है. इसलिए हर गजाने को अनुभव में लाकर अनुभवी मूर्ति बनो. பாபா சொல்றார், எதிர்கொள்ளக்கூடிய சக்தியின் மூலமா அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்த முடியும். அப்போ அனுபவத்தினுடைய வில் பவர் என்பது சகஜமான பிராப்தியை கொடுக்கக்கூடியது. ஆகையால் ஒவ்வொரு பொக்கிஷங்களையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அனுபவி மூர்த்தியாக ஆகுங்கள். ஸ்லோகன், एक दो को देखने के बजाय स्वयं को देखो और परिवर्तन करो. ஸ்லோகன், ஒருவருக்கொருவர் பார்ப்பதற்கு பதிலாக, ஒருவருக்கொருவர் பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பாருங்கள் மற்றும் மாற்றத்தை செய்யுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு பதிலாக தன்னை பாருங்கள் மற்றும் மாற்றத்தை செய்யுங்கள். பாபா இன்னைக்கு முக்கியமா உயர்ந்திலும் உயர்ந்த பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதா முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தபஸ்யா மாதத்திற்கான होमवर्क, जैसे स्थापना के आदि में साधन कम नहीं थे लेकिन बेहद के वैराग्य वृद्धि की बट्टी में पड़े हुए थे. எவ்வாறு ஸ்தாபனையினுடைய ஆரம்பத்தில், பாபாவுடைய யஜ்யத்தினுடைய ஸ்தாபனைக்கான நேரத்துல சாதனங்களும் குறைவாக இல்லதான், ஆனா எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய விருத்தி என்ற பட்டியில் இருந்தாங்க. ये 14 वर्ष जो तपस्या की ये बेहद के वैराग्य वृद्धि का वायुमंडल था. 14 வருடங்கள் தபஸ்யா பண்ணாங்க. எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய விருத்தியினுடைய வாயு மண்டலம் இருந்தது. बाप दादा ने अभी साधन बहुत दिए, साधनों की कोई कमी नहीं, लेकिन होते हुए बेहद का वैराग्य हो. பாப் தாதா இப்பொழுது நிறைய சாதனங்கள் கொடுத்திருக்கிறார். சாதனங்களுக்கு என்று எந்த குறையும் கிடையாது. ஆனால் சாதனங்கள் இருந்தாலும் கூட எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியம் உடையவராக ஆகுங்கள். आपके वैराग्य वृद्धि के वायुमंडल के बिना आत्माएं सुखी शांति बन नहीं सकती, परेशान से छूट नहीं सकती. உங்களுடைய வைராகிய விருத்தியின் வாயுமண்டலம் இல்லாமல் ஆத்மாக்கள் சுகம் சாந்தி உடையவராக ஆக முடியாது, குழப்பங்களிலிருந்தும் விடுபட முடியாது. ஆகையினால தபஸ்யா நம்ம என்ன செய்யணும்? எல்லைக்கப்பாற்பட்ட வைராகிய விருத்தியினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்கணும். ஓம் சாந்தி.